ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி உளுத்தம்பருப்பு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு 3 மணி நேரம் மேலே நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, ஊற வச்சிருக்க உளுத்தம்பருப்பு பாதி அளவு ஆட் பண்ணிடுறேன். வடைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பவுல்ல சேஞ்ச் பண்ணிடுறேன். மீதி இருக்க உளுத்தம்பருப்பும் அரைச்சி ஆட் பண்ணிடுறேன். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உளுத்தம்பருப்பு வடை செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணியில் கையை நினைச்சிட்டு வடை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போதான் நமக்கு வடை ஈஸியாக எடுக்க வரும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. வடை சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. எல்லாத்தையும் திருப்பி விட்டுடுறேன். இதே மாதிரி வடை செஞ்சிங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் அதெல்லாம் அதில் இருக்காது. நமக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிடவும். வடையில் ஆயில் பிடிக்காமல் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மெத்துன்னு மெது வடை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.